இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அம்மா, நீங்க மறுபடியும் அவனை கண்டுபிடிச்சா எனக்கு கொஞ்சம் தகவல் சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேம்மா. ஆமா, என்னம்மா தொலைஞ்சு போச்சு? அது நீங்க முதல்ல அவனை கண்டுபிடிங்க, அப்புறமா நான் சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். ஹேய், அன்னைக்கு ராத்திரி பொண்ணுங்க படுத்திருந்த இடத்துக்கு நீ தானே வந்த? சொல்லுடா, நீ தானே வந்த? சொல்லுடா சொல்லுடா. இதே கைதான். என்ன? இதே கையை தான் அன்னைக்கு பிடிச்சேன். பிடிங்க, யாராவது இங்க வாங்களே, வாங்க வாங்களே, பிடிங்க பிடிங்க அவனை, யாராவது வந்து பிடிங்க அவனை, வாங்க. சொல்லுமா. என்னம்மா, என்னாச்சு? ஒரு திருட்டு பையன் அன்னைக்கு கோயிலுக்கு வந்தான். அவன் இப்ப என்கிட்ட பூ வாங்கிட்டு போறான். அன்னைக்கு கோவில்ல பொம்பளைங்க படுத்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு அவன் வந்தான். அப்பவே நான் அவனை புடிச்சிட்டேன். அப்ப அவன் தப்பிச்சிட்டான், இப்பவும் தப்பிச்சிட்டான். அவனை புடிச்சு விசாரிங்க, அவனை விடாதீங்க. அவன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கான். என்ன கவின், பேசவே மாட்டேங்கிறீங்க? சார், எவ்வளவு பெரிய கோஇன்சிடென்ஸ் பாத்தீங்களா? இவரை எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இத்தனை நாளா இவர்தான் உங்க பையன் எனக்கு தெரியாம போச்சு பாருங்க. அப்படியா? முன்னாலே தெரியுமா? ஆமா சார், என் ஒய்ஃப் படிச்ச காலேஜ்ல தான் இவரும் படிச்சிருக்காரு. அன்னைக்கு கோயில்ல கூட நாங்க மீட் பண்ணோம். ஓ, அப்படியா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நீங்க இடத்த கேக்குறீங்க. முடியாதுன்னு சொல்ல முடியல. என் பையனுமே உங்களுக்காக தான் பேசினான். ஓ, அப்படியா? நான் யாருன்னே தெரியாம எனக்காக பேசுறீங்களா கவின்? ஆமா சார். என் மருமகளும் சரின்னு சொல்லிட்டா. அதனால அந்த இடத்த உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களே எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ. என் ஒய்ஃப் கூட காலையில அந்த இடத்த உங்களுக்கு தான் தருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்துச்சு பாருங்க. சார், அந்த லேண்டுக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க? அந்த ஏரியால லேண்ட் விலை என்ன விலைக்கு போகுதோ அதை கொடுத்தா போதும். ஆனா லாஸ்டா ஒரே ஒரு கோரிக்கை. சொல்லுங்க சார். நீங்க ஆரம்பிக்கிற கம்பெனில எங்க ஊரை சுத்தி இருக்கிற படிச்ச பசங்களுக்கு 50% பேருக்கு வேலை கொடுக்கணும். நல்ல விஷயம் தான் சார். ஆனா டாப் லெவல்ல மார்க் எடுத்த பசங்களுக்கு மட்டும் தான் கம்பெனில வேலை கொடுக்க முடியும். தப்பா எடுத்துக்காதீங்க. மார்க் எப்பவுமே ஒரு மாணவனோட தரத்தை தீர்மானிக்காது. நல்லா பேசுறீங்க சார். சரி, கம்பெனி ஆரம்பிச்சதும் நீங்க சொன்னதை நாங்க பரிசீலனை பண்றோம். இவன்தா, இவனேதான். அம்மா, இவன்தாம்மா. இவன்தான் அன்னைக்கு ராத்திரி வந்தது. இவன்தான், இவனேதான். லக்ஷ்மி அம்மா, இவனேதான். டேய், நீ தானடா திருடிட்டு போன? சொல்லுடா, சொல்லு சொல்லுடா. இத பாருங்க, இந்த புள்ள எங்க வீட்டு புள்ள. ஆமா, வெற்றின்னு பேரு. இவன் அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான். நல்ல புள்ள. இல்லம்மா, எனக்கு நல்லா தெரியும் இவன்தான் அவன். இல்ல, நீங்க தப்பா சொல்றீங்க. அது என்னன்னா, இவங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியும்னு நான் நினைச்சேன். ஆனா பாவம், இவங்களால சரியா கண்டுபிடிக்க முடியல. அதான் வேண்டாம், இந்த விஷயத்தை இதோட விட்டுறலாம். வெற்றி,
தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. லக்ஷ்மிமா. இவங்க பாவம், கண்ணு தெரியல, அதான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ வா வெற்றி, நீ வா. லட்சுமி அம்மா. வாப்பா. ஐயோ கடவுளே, என்ன வெற்றி, பயந்துட்டியா? உன்னை பத்தி அவங்க ஏதோ சொன்னா நான் நம்புவேனா? தப்பா எடுத்துக்காத என்ன. துளசி கழுத்துல தாலி கட்டினது யாருன்னு? ஐயோ வெற்றி, அத நீதான் கண்டுபிடிச்சு சொல்லணும். பாவம் அந்த அம்மா, அவங்களுக்கு கண்ணு தெரியாதுல்ல. நிறைய பேரோட கைய பிடிச்சு பிடிச்சு பார்த்ததுல அவங்க குழம்பி போயிட்டாங்க. நீ தப்பா எடுத்துக்காத. ம்? சரிப்பா, நான் போயிட்டு வரட்டா? இந்த உலகம் ரொம்ப சின்னது அஞ்சலி. இன்னைக்குதான் நாம ஒருத்தவங்களோட அறிமுகமாயிருப்போம். ஆனா அவங்க ஏற்கனவே நமக்கு அறிமுகமாயிருப்பாங்க. அவங்க கூட நமக்கு ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருந்திருக்கும். ஏங்க புரியலங்க, நீங்க என்ன சொல்றீங்க? யார பத்தி சொல்றீங்க? உனக்கு லேட்டா புரியும் அஞ்சலி. அப்புறம் அஞ்சலி, அவங்க ஃபேமிலில எனக்கு எப்படி எல்லாம் கவனிச்சாங்க தெரியுமா? வில்லேஜ் தான். எனக்கு அந்த ஃபேமிலிய ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. ஆ, நீங்க எனக்கு இவ்ளோ சர்ப்ரைஸ் பண்ணீங்கல்ல, ஆமா. நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன். என்ன? வெயிட் பண்ணுங்க. ம்? அதுக்கு முன்னாடி கண்ணை மூடுங்க. எதுக்கு? கண்ணை மூடுங்கன்னு சொல்றேன்ல, கண்ணை மூடுங்க. ஆ. இப்ப பாருங்க. இது நான் ஆசிரமத்துல இருக்கும்போது எடுத்த போட்டோ வச்ச. உனக்கு எப்படி கிடைச்சது? ஆ, நான் ரூம் க்ளீன் பண்ணல, அப்ப கிடைச்சது. அஞ்சலி, நீ எதுக்கு அந்த ரூமை க்ளீன் பண்ற? ஏங்க, நம்ம வீடு தானே, நான் க்ளீன் பண்ண கூடாதா? இல்ல அஞ்சலி, அங்க நிறைய டஸ்ட் அது இதுன்னு இருக்கும். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஆல்ரெடி ரூம் கொஞ்சம் சுத்தமா தான் இருந்துச்சு. ஏங்க, இது எவ்வளவு முக்கியமான போட்டோ. இத ஹால்ல மாட்டாம ஸ்டோர் ரூம்ல போட்டு வச்சிருக்கீங்க. இப்ப இத நான் ஹால்ல மாட்ட போறேன். ஏ அஞ்சலி, வேண்டாம். அது வந்து எனக்கு பழைய மெமரி எல்லாம் எதுவும் நல்லதாவே இல்ல. அதான் இதெல்லாம் ஓரமா போட்டு வச்சிருக்கேன். சரி, ஆனா இத நான் பத்திரமா வச்சுக்கிறேன். சரி, இதுல நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடி பார்க்கலாம்.